அன்று இவ்வாறான அமெரிக்கா, நோர்வே போன்ற நாடுகளால் தமிழ் பயங்கரவாதம் தோற்றுவிக்கப்பட்டு தமிழர்களுடைய கோயில்கள் மாத்திரமல்ல, தமிழ் புத்திஜீவிகள் மாத்திரமல்ல, முஸ்லீம்கள் அவங்களுடைய பள்ளிவாசல்கள் தொழுகையில் அளிக்கப்பட்ட வரலாறுகளையும் இந்த ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் என்கின்ற அந்த குழு தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பௌத்தர்களுடைய கோயில்களை உடைத்து பௌத்தர்களுடைய பிக்குமார்களை அறுத்த வரலாறுகளும் அந்த காலங்களிலே இருந்ததை நாங்கள் மறந்து முடியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் எங்களால் சொல்ல முடியும், பயங்கரவாதம் என்பதும் இவ்வாறான கோயில்கள் பள்ளிவாசல்களில் மனிதாபிமானமற்ற செயல்களை செய்தவர்கள் மாண்டு போனார்கள். அவர்கள் அவர்கள் நாசமாகி போனதை நாங்கள் எங்கள் கண்முன்னிலே பார்த்திருக்கின்றோம். விளைவாகவே இன்று பொதுபல சேனா என்கின்ற அமைப்பு அவர்களுடைய கையாளாக மாறி இன்று நாட்டில் பாரதூரமான பிரச்சனையை கொண்டு வந்திருப்பதனை நாங்கள் பார்க்கிறோம். அலுத்கமையிலே அங்கே முஸ்லீம்களுடைய வீடு, அலுத்கமையிலே அதே போன்று தர்கா நகரிலே அங்கே வாழுகின்ற முஸ்லீம்களுடைய பொருளாதாரம், அவர்களுடைய கடைகள் எல்லாம் பச்சையாக தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. இதனை அங்கே இருக்கின்ற அந்த தேரர் அவரே பகிரங்கமாக பிரகடனப்படுத்தியதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் அவர்களிடம் நான் ஒன்று கேட்கின்றேன், தமிழ் பயங்கரவாதத்தினையும் வெளியே உள்ளவர்கள் உருவாக்கி தமிழர்களுக்கென்று தாயங்களை கேட்டதை போன்று வடகிழக்கிற்கு வெளியிலே வாழுகின்ற முஸ்லீம்களையும் இவ்வாறு அழிக்க வைத்துவிட்டு முஸ்லீம்களுக்கென்று ஒரு தனி நாட்டை கேட்பதற்கா இந்த பொதுபல சேனா இயங்குகிறது என்ற பிரச்சனை இங்கே தோன்றுகிறது.